எட்டு போடுகிறவனுக்கு நோய் எட்டி போகும் என்பது பழமொழி. மனித உடலானது அவரவர் கையளவுக்கு எஞ்சான அளவு மட்டுமே இருக்கும். இந்த 8 வடிவ நடைப்பயிற்சி நடக்க வீட்டின் உள்ளேயோ வெளியிலோ அல்லது மாடியிலோ சமமான இடம் தேர்வு செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். சிறிய இடமாக இருந்தால் 6க்கு 12, சற்று பெரிய இடமாக இருந்தால் 8க்கு 16 அடி அளவில் செவ்வக வடிவில் கோடிட்டு கொள்ளுங்கள். இந்த செவ்வக கட்டத்தினுள் 8னை நீல வாக்கில் வடக்கும் தெற்குமாக வரைந்து கொள்ளுங்கள். இப்போது நடைப்பயிற்சிக்கு தேவையான 8 வடிவ நடைபாதை தயாராகிவிட்டது. இந்த 8 வடிவ நடைபாதையில் ஆண்கள் வலது பக்கமாகவும் பெண்கள் இடது பக்கமாகவும் நடக்க ஆரம்பிக்கணும். நடைப்பயிற்சி தொடங்கும் போது முதலில் வடக்கு நோக்கி 21 நிமிடங்களும் பிறகு தெற்கு நோக்கி 21 நிமிடங்களும் நடக்க ஆரம்பிக்கணும். மொத்தம் 42 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்யணும். இப்படி தினமும் காலை மாலை என இரு வேளையும் 8 வடிவ நடைப்பயிற்சி மேற்கொள்ள என்னென்ன நோய்கள் குணமாகும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தினமும் 8 வடிவ நடைப்பயிற்சி மேற்கொள்வதால் குணமாகும் நோய்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். மார்பு சளியினால் அவதிப்பட்டு வர்றவங்க தினமும் 8 வடிவ நடைப்பயிற்சி மேற்கொள்ள மார்பு சளி கரைந்து வெளியேறும். உடலின் இரத்த ஓட்டம் சீராக இயங்கும். இந்த 8 வடிவ நடைப்பயிற்சியை மேற்கொண்ட ஒரு சில நிமிடங்களே நம்மளுடைய கைகள் சிவந்திருக்கதை காண முடியும். இதன் மூலமாக நம்மளுடைய இரத்த ஓட்டங்கள் சீராக இயங்குவதை நம்ம அறிந்து கொள்ளலாம். சர்க்கரை நோயினால் அவதிப்படுறவங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த நடைப்பயிற்சி. தினமும் 8 வடிவில் நடைப்பயிற்சி மேற்கொள்ள சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரையினால் உண்டாகக்கூடிய பாத எரிச்சல் குணமாகும். அதிக குளிர்ச்சியினால் உண்டாகக்கூடிய தலைவலி குணமாகும். மலச்சிக்கல் பிரச்சனையினால் அவதிப்பட்டு வரவங்க காலை எழுந்ததும் 1 டம்ளர் தண்ணீர் குடித்து விட்டு இந்த 8 வடிவ நடைப்பயிற்சியை மேற்கொள்ள மனச்சிக்கல் குணமாகும். கண் பார்வை தெளிவடையும். ஆரம்ப கட்ட கண் பார்வை குறைபாடுனால அவதிப்படுறவங்க இந்த 8 வடிவ நடைப்பயிற்சியை மேற்கொள்ள கண் பார்வை தெளிவடைந்து கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். காது கேட்கும் திறன் அதிகரிக்கும். உடல் சக்தி பெருகும். உடலின் ஆதார சக்கரங்கள் சரியாக செயல்பட்டு குடல் இறக்க நோய் போன்ற பிரச்சனைகள் குணமாகும். உடலின் இரத்த அழுத்தம் சீராக இயங்குவதோடு இரத்த கொதிப்பு போன்ற பிரச்சனைகள் குணமாகும். தினமும் 8 வடிவ நடைப்பயிற்சி மேற்கொள்ள பாதவலி மூட்டு வலி மறையும். சுவாசம் சீராகும். இதன் மூலம் நம் உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் அனைத்தும் பலம் பெறும். மன அழுத்தம் குணமாகும். மன அழுத்தம் போன்ற பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க தினமும் இந்த 8 வடிவ நடைப்பயிற்சி மேற்கொள்ள மன அழுத்தம் சீராகும். தூக்கமின்மை பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க இரவு உணவிற்கு பிறகு இந்த 8 வடிவ நடைப்பயிற்சி மேற்கொள்ள நன்கு தூக்கம் வரும். தினமும் 8 வடிவ நடைப்பயிற்சி மேற்கொள்ள உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு கரையும். இதன் மூலமாக இருதயம் சீராக இயங்கும். இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமலும் தடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜீர்ணம் போன்ற பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க இந்த 8 வடிவ நடைப்பயிற்சி மேற்கொள்ள இந்த பிரச்சனை குணமாகும். அதோடு செரிமான மண்டலங்களும் சீராக இயங்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு நோய்களை குணமாக்க வல்லது இந்த 8 வடிவ நடைப்பயிற்சி. இதை செய்யும் போது நீங்களே உணர்வீங்க. இந்த 8 வடிவ நடைப்பயிற்சி செய்யும் போது நம் உடலில் இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்களை தட்டி எழுப்பி சமநிலைப்படுத்துவதன் மூலம் நம் உடம்பில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தீரும் என்பது சித்தர்களின் கூற்று. அதனால் நம் உடல் நலத்திற்கு எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடிய இந்த 8 வடிவ நடைப்பயிற்சியை மேற்கொள்வோம். ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி.